டேலியில லெட்ஜர் கிரியேட் பண்றது எப்படின்னு லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். இன்னைக்குள்ள வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இல்ல அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு வந்து ஸ்டாக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, கிரியேட் அப்படிங்கிறதுல போய் தான் நம்ம வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் சேம் இங்கேயும் என்ன பண்ண போறோம்னா கிரியேட் அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ண போறோம். இப்போ இதுல இன்வென்டரி மாஸ்டர்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் குரூப் அண்ட் கேட்டகரி அப்புறம் ஸ்டாக் ஐட்டம் சொல்லிட்டு ஒரு யூனிட் குடோன் அப்படின்லாம் காட்டுது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டாக் ஐட்டத்துக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாக் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுல இருந்தே குரூப்போ யூனிட்டோ எல்லாமே நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஆல்ரெடி ஸ்டாக் ஐட்டம்ல வந்துட்டு உள்ள வந்துட்டேன் கிரியேட் பண்றதுல. என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மொபைல் கடை அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ஒர்க் பண்றது ஒரு மொபைல் கடைக்கு நம்ம ஒர்க் பண்ண போறோம். நம்ம என்ன பண்றோம், ஒரு மொபைல் சாம்சங் மொபைல் வச்சிருப்போம், விவோ, ஓப்போ, ரெட்மி, எம்ஐ, ஐபோனு, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் பிராண்ட்ஸ் வந்து மொபைல் வந்து நம்ம ஸ்டாக் வச்சிருப்போம். ஸோ அந்த அந்த மாடல்லாம் என்னென்ன, அதை எப்படி குரூப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்க எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சாம்சங் S25 அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2-3 குரூப்பா வச்சுக்கலாம். எப்படின்னா ஸ்டாக் சம்மரியில போய் பார்க்கும்போது மொபைல்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பாகவும், அந்த மொபைல்ஸ்குள்ள போனோம்னா அந்த பிராண்டோட குரூப்பாகவும் வர மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ மொபைல்ஸ்குள்ள போனோம்னா சாம்சங், ரெட்மி, எம்ஐ, விவோ, ஓப்போ, ஐபோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட்ஸ் கொண்டாடுற மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்குள்ளேயே வந்துட்டு ப்ரீமியம் செக்மெண்ட் எது, மிட் ரேஞ்ச் செக்மெண்ட், லோ எண்ட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மொபைல் கிரியேட் பண்றோம். இப்போ இதுல என்ன பண்றேன்னா ஆல்ரெடி வந்துட்டு மொபைல்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கேன், சாம்சங்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு பேசிக்கா பிரைமரியில வச்சு நான் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் இது வந்துட்டு நான் ஒரு நம்பர்ஸ்ல நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு கிரியேட்ல போயிட்டு கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? நம்பர்ஸ்னா கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்ளிகேபிளாக கேட்டது, ஆமா அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஹெச்எஸ்என் டீடைல்ஸ் கேட்குது. இப்போ இந்த ஹெச்எஸ்என் டீடைல்ஸ்ல 3 ஆப்ஷன் கேட்டது இல்லையா? இந்த ஆஸ் பர் கம்பெனி ஸ்டாக் குரூப் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆஸ் பர் கம்பெனி ஸ்டாக் கம்பெனி ஆர் ஸ்டாக் குரூப் அப்படின்னா நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணும் போதே நம்மளுக்கு இந்த ஹெச்எஸ்என் கோடு தான், இந்த டாக்ஸ் ரேட் தான் வரும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கல. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணும் போது கம்பெனி கிரியேட் பண்ணோம், அதுக்கான ஜிஎஸ்டி நம்பர் என்னவோ அதை மட்டும் தான் கொடுத்தோம். ஹெச்எஸ்என் கோடோ இல்லை நம்ம டாக்ஸ் ரேட்டோ நம்ம கொடுக்கல. ஸோ அதை அங்கே நம்ம கொடுக்காம என்ன செஞ்சிடும், டைரக்டா ஸ்டாக்ல நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண வேண்டாம். ஸ்பெசிஃபை டீடைல் ஹியர் அப்படின்னு சொல்லி இங்க கேட்டிருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த சாம்சங் S25 அல்ட்ராக்கு வந்துட்டு அதோட ஹெச்எஸ்என் கோடு 1 2 3 4 அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு, இந்த ஹெச்எஸ்என் கோடு கிடையாது, உதாரணத்துக்கு இந்த ஹெச்எஸ்என் கோடு கொடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அப்புறம் ஜிஎஸ்டி ரேட் இதுவுமே வந்துட்டு அதே சேம் தான். நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணும் போது ஒரு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த ஹெச்எஸ்என் கோடு அந்த டாக்ஸ் ரேட் இங்க காமிக்கும் நம்மளுக்கு. அதனால ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கும். ஓகே, என்ட்ரு கொடுத்துட்டு எக்ஸம்டடா, நில் ரேட்டடா, நான் ஜிஎஸ்டியா இல்லை டாக்ஸபிளா அப்படின்னு கேட்குது. டாக்ஸபிள். ஓகே, இதுல வந்து 18% நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டாக் கிரியேட் பண்ணும்போது ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன 31 மார்ச்ல வந்துட்டு என்ன ஓப்பனிங் இருக்கோ அந்த ஓப்பனிங்கை இங்கே கொண்டாந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஸ்டாக் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டாக்கை என்ன செஞ்சாச்சு, கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அல்டர்ல போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் S25 அல்ட்ரா அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி ஸ்டாக் சம்மரி இதுலயும் போய் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே ஷோ ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து 0 ஸ்டாக்ல இருக்கு. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, ஸோ ஸ்டாக் ஐட்டம் வித் 0 அப்படின்னாலும் நம்மளுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்ட்டு F12 கொடுத்து வென்றோம். இப்போ ஸ்டாக் சம்மரிக்குள்ள வந்தேன் அப்படின்னாலே டைரக்டா வந்து சாம்சங் S25 அல்ட்ரா அப்படின்னு சொல்லி காட்டுது. ஆனா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்க வேண்டாம், ஒரு குரூப்புக்குள்ள வேணும். மொபைல் அப்படின்னு போயிட்டு அதுக்குள்ள சாம்சங் அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அல்டர் போறோம், ஸ்டாக் ஐட்டம்,
அதில் சாம்சங் S25 அல்ட்ரா அப்படி சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மொபைலுக்குள்ளே போயிட்டு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், சாம்சங் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ அப்படி ரிவர்ஸில் வரணும், சாம்சங் மொபைல் அப்படின்னு வரணும். ஓகேவா. இப்போ இங்கே வந்துட்டு சாம்சங் நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த சாம்சங் வந்துட்டு எந்த இதுக்குள்ள அண்டரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் அப்படிங்கிறதுக்கு அண்டரில் இருக்கும். ஓகே, இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா சாம்சங் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ நான் சாம்சங் மொபைல்ஸ் நான் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டாக் சம்மரியில் போய் பார்த்தேன் அப்படின்னா சாம்சங் மொபைல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் S25 அல்ட்ரா அப்படின்னு சாம்சங் S25 அல்ட்ரா அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த சாம்சங் மொபைலையே நான் வந்து என்ன பண்ணணும், மொபைல்ஸ்க்கு அண்டரில் கொண்டாடணும். அப்போ என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்ம குரூப் கிரியேட் பண்ண குரூப் இங்கே வந்துடும். நம்ம அங்கே அண்டரில் போயிட்டு நம்ம கிரியேட்டுங்கிறது கொடுத்தோம், அது இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த சாம்சங் மொபைலில் போயிட்டு அதே தான் சேம் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் குரூப்பும் நம்மளுக்கு வரும். இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு மொபைல் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டாக் சம்மரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் இருக்கும், மொபைலுக்குள்ள சாம்சங் மொபைல்ஸு, அதுக்குள்ள S25 அல்ட்ரா. ஓகேவா. இப்போ அல்ட்ராவில் போயிட்டு குரூப்பு இந்த சாம்சங்கை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா. சாம்சங் மொபைல்ஸ் மட்டும் இருக்கு. இல்லை நான் இதை வந்துட்டு சாம்சங் அப்படின்னு மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போ அதே மாதிரி ஒரு ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒரு ஒரு ஸ்டாக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளோட பிராண்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஆப்பிள்னு சொல்லிட்டு அந்த குரூப் நேமை நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்பிள்ங்கிறது எந்த குரூப் கீழே இருக்கணும், உள்ளே இருக்கணும், மொபைல் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்கள் மொபைலுங்கிறத சேவ் பண்ணிட்டேன். ஓகே, மொபைல் கொடுத்துட்டேன். இப்போ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அந்த யூனிட்டை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம பில் பண்ணதுக்கப்புறம் அந்த யூனிட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது அந்த யூனிட்லாம் கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மிச்சம் எதுனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், யூனிட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து நம்பர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஜிஎஸ்டி அப்ளிகபிளா? ஆமாம், அப்ளிகபிள். அதேமாதிரி ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ்க்கு கொடுத்துக்கிறேன். இதே சேம் 1 2 3 4 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். டேக்ஸ் ரேட் வந்து டேக்ஸபிள் 18% கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து 10 குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஒரு குவான்டிட்டியோட ரேட்டு வந்துட்டு 80,000 சும்மா அப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே சேவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஸ்டாக் சம்மரி வந்தோம் அப்படின்னா மொபைல்ஸ்குள்ளே இப்போ நம்ம கிரியேட் பண்ண 2 குரூப்பும் வந்துருச்சு. ஆப்பிள்ங்கிற இது வந்துருச்சு, ஆப்பிள் 17 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இங்கே சாம்சங் S25 அல்ட்ரா அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ இதுக்கு டேக்ஸ் எல்லாமே நம்ம எப்படி செட் பண்ணோம், ஆஸ் பர் இருக்கு இல்லையா, ஓகே, ஸ்பெசிஃபை டீட்டெயில் ஹேர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ஒரு டிவி ஒன்று கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரியேட் ஸ்டாக் ஐட்டம், இதுக்குள்ள வந்துட்டு சாம்சங் டிவி அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இது வந்துட்டு டிவி அண்டர் வந்துட்டு எதுக்குள்ள வரணும், சாம்சங் பிராண்டில் டிவியில் வரணும். ஓகேங்களா. இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சாம்சங்னு ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம இங்கே சாம்சங்னு கிரியேட் பண்ணாக்கி வராது. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாம்சங் டிவி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்துட்டு டிவிங்கிற குரூப்பு கீழே வரணும். அதனால என்ன பண்ணுறேன்னா கிரியேட்ல போயிட்டு டிவி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் பிரைமரி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சாம்சங் டிவின்னு எடுத்துட்டோம்னா அந்த சாம்சங் டிவிக்கு எல்லாமே சேம் ஹெச்எஸ்என் கோடு, சேம் டேக்ஸ் ரேட்டு தான் வருது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க, ஸ்டாக் குரூப் கிரியேஷன்லேயே நான் என்ன பண்ணுறேன், நான் ஹெச்எஸ்என் சம்மரி டீட்டெயில்ஸு 4321 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன்.
அண்ட் வந்துட்டு ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ்கரில் டேக்ஸபிளில் 18% கொடுத்துக்கிறேன் இந்த டேக்ஸ் ரேட்டு. ஓகேங்களா, நான் எதில் கிரியேட் பண்ணுறேன், நான் நான் டைரெக்டாக கிரியேட் பண்ணுறது வந்துட்டு அந்த ஸ்டாக்கில் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, சாரி, அந்த ஸ்டாக் குரூப்பில் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே சாம்சங் டிவி 32 இன்ச் எல்இடி ஆர் எல்சிடி ஏதோ ஒன்று சம்திங், அந்த பிராண்ட் அந்த மாதிரி மாடல் நம்ம வச்சுக்கிறோம். இது சாம்சங் டிவியில் நம்ம எத்தனை நம்பர்ஸு. இப்போ இங்கே பாருங்கள், ஸ்பெசிஃபைட் ஆஸ் பர் கம்பெனி ஆர் ஸ்டாக் குரூப் அப்படின்னா இந்த ஸ்டாக் குரூப்பில் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த குரூப்பில் நமக்கு செட் பண்ணியிருக்கோம் இல்லையா 4321 அப்படிங்கிற ஹெச்எஸ்என் கோடும் அந்த 18% டேக்ஸ் அப்படிங்கிறதும் இங்கே நம்மளுக்கு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து என்ன பண்ணோம், நம்ம இங்கே வந்து ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணோம். இனிமேல்ட்டு என்ன பண்ண வேண்டாம்னா அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இப்போ சாம்சங் டிவி 24 இன்ச்சு 24 இன்ச்சில் ஒரு எல்சிடி அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் சாம்சங் டிவி கொடுத்தீங்கன்னா போதும், இங்கே உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான டேக்ஸ் ரேட்டு ஹெச்எஸ்என் கோடு எல்லாமே இங்கே ஷோ ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதையும் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாக் சம்மரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா மொபைல் இருக்குது, டிவி இருக்குது. டிவிக்குள்ளே போனோன்னா சாம்சங் டிவின்னு இருக்குது. சாம்சங் டிவிக்குள்ளே என்ன 24 இன்ச்சு அண்ட் 32 இன்ச்சுன்னு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, ஓகே. இப்போ இது 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 ஓகே ஓகே இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டாக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற பார்த்தோம். ஸ்டாக் குரூப் எப்படி செட் பண்றது அப்படிங்கிறதும் பார்த்தோம். இதே மாதிரி தான் நம்ம இப்போ குரூப் செட் பண்ணோம் இல்லையா, இதே சேம் கான்செப்ட் தான் நம்ம லெஜர்ல குரூப் செட் பண்றதும். ஓகே, அதுவும் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு ஒன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா போன வீடியோவில் நம்ம சொல்லி கொடுக்கல. அல்டர்ல போயிட்டு லெஜர்ல போயிட்டு இப்போ ஏபிசிடி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இது சன்ட்ரி கிரெடிட்டார்னு நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு நிறைய குரூப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ ஜஸ்ட் நான் கிரியேட் அப்படிங்கிறதுக்கு போறேன், இங்க கிரியேட் இருக்கு. இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு சப்ளை பண்றவர் அப்படின்னா அவர் வந்து கிரெடிட்டார். ஓகேங்களா, இப்போ இவர் வந்துட்டு நான் சென்னையில இருக்காரு, சென்னையில வந்துட்டு தாம்பரம் சைட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு தாம்பரம் சைட்ல இருக்காரு அப்படின்னா தாம்பரம்னு ஒன்று போட்டு கிரெடிட்டார் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸை நம்ம கொண்டு வந்துக்கலாம். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏபிசிடி பிரைவேட் லிமிடெடுங்கிறது தாம்பரம் அண்டர் தாம்பரத்தில் உள்ளவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே வந்துடும். இதே மாதிரி XYZ பிரைவேட் லிமிடெட் அப்படின்னா அல்ட் சி, அதே தாம்பரம்னு கொடுத்தீங்க அப்படின்னா வராது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா தாம்பரம் டெப்டாஸ்ன்னு நம்ம கொடுத்துக்கணும். சன்ட்ரி டெப்டாஸ். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப்ல தாம்பரத்துல யார் யாரெல்லாம் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க ஆனா நம்மளுக்கு ஒரு என்ட்ரி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இதுல ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்டாக்ல லெஜர் குரூப் கிரியேட் பண்றதும் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்றதும் அது மாதிரி லெஜர்ல குரூப் கிரியேட் பண்றதும் எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாக்கி தான் உங்களுக்கு இது வரும், என்ன தப்பு இருக்கு என்ன கரெக்ட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கம்பல்சரி கமெண்ட்ல வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட இந்த லெஜர் கிரியேட் பண்றது ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கட்டாயம் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேலி பற்றி வேற எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் டேலி உங்களுக்கு புதுசாக பர்ச்சேஸ் பண்ணணும், சிங்கிள் யூசர் மல்டி யூசர் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும்
ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்களே நேரில் வந்து டேலி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறதுலேருந்து உங்களுக்கு அந்த டேலி வந்துட்டு எப்படி ஒரு என்ட்ரி பண்ணணுங்கிற முதற்கொண்டு எல்லாமே டைரெக்டாக உங்களுக்கு லைவாகவே வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் வந்து ஏஎம்சி ஆப்ஷனும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.